யோவான் சாணனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பிதாக்களின் இடத்தை பிள்ளைகளின் இடத்துக்கும் பிள்ளைகளின் இடத்தை பிதாக்களின் இடத்துக்கும் திருப்புவான் என்று. அர்த்தம் என்ன? பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த வாழ்க்கை பூமியில் இல்லையே என்று ஒவ்வொரு மனுக்குலமும் தவிக்கும் போது, இந்த யோவான் சானுடைய சாட்சி, அவன் நின்று பேசுகிற அந்த காரியம் தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றுக்கொண்டு வரும்போது, அந்த பிதாக்கள் இந்த பிள்ளைகளையும் தேவன் அசைப்பார் என்கிற விசுவாசத்தை கொடுப்பாராம். இந்த பிள்ளைகள் பிதாக்கள் அற்று, பிதாக்கள் நடந்த அந்த செயல்களை அற்று நம்ம நடக்க தான் வாழ்க்கைன்னு போனவங்களை, ஆகா நம்முடைய பிதாக்கள் அப்படி நடந்தார்கள், நாமும் அந்த நடை நடந்தால் தேவன் நம்மோடு இருப்பார் என்று திசை திருப்புவாராம். இவ்வளோ பெரிய விசுவாசத்தில் நடந்தவர்களை பிதாக்கள் என்று ஏற்றுக்கொள்ள பண்ணுவாராம். ஏன் இன்னைக்கு நம்ம சொல்லலை, ஆபிரகாம் நம்முடைய தகப்பன், நாமும் ஆபிரகாமின் சந்ததி என்று வேதம் சொல்லுகிறதே என்று சொல்கிறோமே, எப்படி திருப்பியிருக்காரு நம்மளை. ஆபிரகாம் நடந்த ஒரு நட நம்ம நடக்கலை, ஆனால் ஆபிரகாமின் சந்ததி என்று ஆண்டு சொல்லும்போது நம்ம சந்தோஷப்படுறோம். பிதாக்கள் இடத்துக்கு நம்மளை திருப்பினார்ல. அவர்கள் எபிரேயர்கள், அவர்கள் தேவனுக்கு பயந்தே நடக்கிற ஜனம். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டதுனால அந்த பிதாக்கள் நம்ம மீது அப்படியே கருணை வச்சுட்டாங்கல்ல. உன்னை ஆண்டவரே ஏற்றுக்கொண்டாருப்பா, நான் என்னப்பான்னு. இதுதாங்க நம்ம உலகத்துக்கு காட்டுற அன்பு. எப்படி நம்ம எவ்வளவோ வளருவான், நம்மளை பார்க்க பெரிய ஆளாக தெரியும், இயேசுக்குள்ளே பயங்கரமாக இருக்காங்க தெரியும், ஆனால் அவங்கள பார்ப்போம் இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் அவ்வளோ தூரம் இருக்கீங்க, எங்களால் நாங்களும் உங்களை போல ஒரு காலத்தில் இருந்தவங்க தான். அந்த ஆபிரகாம் நமக்கு பாராட்டிய அன்பை இந்த உலகத்திற்கு நாமும் பாராட்டுகிறோம். என பெரிய விசுவாசி அந்த அளவுக்கு நீ நினைக்காத, என்னை விட அதிகமாக நடக்க உனக்கு ஆண்டவர் பலன் தருவார்னு ஆபிரகாமே நம்மக்கிட்ட பேசுவார். அவ்வளோ பெரிய ஆபிரகாம்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த ஆபிரகாம் அவ்வளோ எளிமையாக இருப்பார், அவ்வளவு தாழ்மையாக. உன்னை வச்சு தான்ப்பா ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்க போகிறாரு. உனக்காண்டி தான்ப்பா ஆண்டவர் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணியிருக்காரு. நம்ம ஆபிரகாமை பார்த்து வியப்போம், ஆபிரகாம் நம்மை பார்த்து வியப்பார். ஆண்டவர் ஒன்னதாயா தேடினார். நீ ஒன்றை எப்படியாவது அவர் அடைஞ்சிருந்தா, அவ்வளோ கஷ்டப்பட்டார், உன்னை கண்டுபிடிச்சிட்டார், உன்னை கண்டுபிடிச்சார்.